இப்பன்னு சொல்ல முடியாது. இப்பன்னு சொல்ல ஒரு நிமிஷம், இப்பன்னு சொல்ல முடியாது. மனசுல அவர் நினைச்சிருக்கலாம்ல. இல்ல புஷியானந்த் வந்து விஜய் நடிச்சு இருக்கும்போது புஷியானந்த் கூட இருந்தவர். சரி, அவர் எதுவும் சொல்லல. அதுக்கு மேல ஆதரவாஜமா சொல்லியிருக்காருங்கிறீங்க. அவர் தேர்தல் பணி மும்முரமா இருக்காரு. இல்ல மும்முரமா இல்ல, அதிக மும்முரம் அவர் கையில தான் இருக்கு. அது இருக்க இல்லன்னு சொல்லல. அப்பா ஒரு ஃப்ரீயா இருந்திருப்பாரு, புஷியா வந்து பிஸியா இருந்திருப்பாரு. இவர் கொஞ்சம் அந்த நேரத்துல ஒரு கேப் இருந்திருக்கும். ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாமே, அந்த கேப்ல இந்த பேட்டியை பேசிருக்கலாம். சும்மான்னு கிடையாது. ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான், எத்தனை நேரம் தான் ஊர் சுத்துவான் மக்களை பாக்குறதுக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே ரெஸ்ட் இருக்காது. அந்த நேரம் மைக்க நீட்டி இருப்பாங்க. வேற என்ன? அதை வரைக்கும் நான் வந்து இந்த படத்தை பார்க்க போனான்னு சொல்லிக்கிறேன். நாங்க போங்கன்னு தான் சொல்றேன். போய் காரி துப்புங்க. தியேட்டர் வாசல்ல போய் நின்று காரி துப்புங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு 200 கோடி ரூபாய் படம், 300 கோடி ரூபாய், 200 கோடி ரூபாய், 500 கோடிக்கு ஆள் இருக்கு. எனக்கு வேண்டாம், மக்கள் தொண்டை சேவைன்னு வந்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு படம் எடுத்தா எவனாவது பார்ப்பானா? விஜய் வச்சு இந்த TN26 ஒரு படம் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன். அது பாத்தீங்கன்னா விஜய் வந்து மட்டன் கட்டி எடுத்த மாதிரி ஆதரவாஜினாலாம் சொல்றாரு. நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது ஒரு படம் ஓடணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு மாஸ் வேணும். இவங்களுக்கு இந்த படம் ஊத்திக்கணும் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு. சரி, யாரை ஃபோக்கஸ் பண்ணலாம் பார்த்தா இப்போதைக்கு டிவிக்கு விஜய் தான் இருக்காரு. சரி, அவரை வச்சு ஒரு கதை, இப்போ வேற கதையே எடுக்கிறது கதையே இல்லை, எல்லா கதையும் எடுத்தாச்சு. சரி, இவர் மாதிரியே ஒரு டப் மாதிரி, இவர் மாதிரியே வர மாதிரி தூரத்தில் ஷார்ட்டை பார்த்தா விஜய் பார்க்குற மாதிரியே இருக்கிற மாதிரி இவங்களுடைய கணிப்பு. நான் பார்த்தாலும் அந்த கணிப்பு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ரெண்டாவது அவருடைய லைஃப் ஸ்டைலு, அவருடைய கட்சி ஸ்டைலு எல்லாமே டிஃப்ரெண்ட். இவங்க வந்து ஏதோ புதுசா டிவிக்கில் இருக்கிற அந்த தொண்டர்கள் மாதிரி கழுத்தில் துண்டை போட்டுக்கிட்டு வர சீன்லாம் நான் பார்த்தேன். ரெண்டாவது கோர்ட்ல இருந்து ஒரு வர சீன்லாம் பார்த்தேன். அவர் வந்து இப்ப நீதிமன்றத்துக்கு போறாருல, இது விசாரணைக்கு வேண்டி அதை உள்டா அடிச்ச மாதிரி போட்டிருக்காங்க. இவங்க என்னதான் பரப்புனாலும், இவங்க என்னதான் படத்துல அவரை மாதிரியே சித்தரிச்சாலும் மக்களுக்கு நல்லா தெரியும். இதில் ட்ரெய்லரே பார்த்துட்டாங்க. ட்ரெய்லர்ல ஒன்றும் முள்ள ஊத்திக்கிச்சின்னு வந்துருச்சு. அப்புறம் படத்தை எப்படி பார்க்க போறாங்க? தேவையில்லாம இருக்கிற பைசாவை தம்பி ராமையான்னு நினைக்கிறேன் அந்த படத்தை எடுத்தது. இருக்கிற கஷ்டப்பட்டு சினிமாவில் சம்பாதிக்க காசுல இதில் விட போறாரு. அது கன்ஃபார்ம். சினிமாவில் சம்பாதிச்சு சேஃப்டியா இருந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவர் விஜய். புரிஞ்சுட்டீங்களா? ஆரம்பத்துல இருந்து அடிபட்டு மிதிப்பட்டு ஒத்தொட்டு வார்த்தையால திட்டு வாங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு 200 கோடி ரூபாய் படம், 300 கோடி ரூபாய், 200 கோடி ரூபாய், 500 கோடிக்கு ஆள் இருக்கு. எனக்கு வேண்டாம், மக்கள் தொண்டை சேவைன்னு வந்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு படம் எடுத்தா எவனாவது பார்ப்பானா? ரசிகரை விட்டுருங்க, கட்சி தொண்டரை விட்டுருங்க, மக்கள் பார்ப்பாங்களா? முதல்ல மக்கள் அவர்கள் என்ன இமேஜ் வச்சிருக்காங்க? இன்னைக்கு வருங்கால சிஎம் லெவலுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி மக்கள் மனசுல வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல ஒவ்வொரு பெண்கள்ட்டையும் சரி, ஆண்களும் சரி, பெரியவர்களும் சரி, சிறுமிகளும் சிறுவர்களும் சரி, மாணவர்களும் சரி, மாணவிகளும் சரி, அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளா வச்சு பாக்குறாங்க. நீ என்னமா ஒரு அரசியல்வாதியை பாக்குற மாதிரி படம் எடுத்திருக்க? நாங்க அரசியல்வாதியை அவர் நினைச்சுக்கிறோமா? கண்டிப்பா இல்லையே. விஜய் நாங்க அரசியல்வாதியை பார்க்கவே இல்லையே. பார்த்திருந்தா நாங்க அவரை அரசியலுக்கு வான்னு சொல்லியிருக்க மாட்டோம். அவர் எங்களுக்கு தேவையில்லைங்க, சினிமா நடிகன்னு சொல்லியிருப்போம். நாங்க சினிமா நடிகனா அவர் பார்க்கல ஆரம்பத்துல இருந்து. என் குடும்பத்துல ஒரு ஆளு அப்படிதான் நான் பார்த்திருக்கேன். நான் இப்ப அவரை வந்து என் பையன் தான் சொல்லுவேன். இன்னைக்கும் சினிமா நடிகர் விஜய்ன்னு சொல்ல மாட்டேன். அரசியல்வாதி விஜய், அது மீது தொண்டர்கள் இருக்கட்டும். நான் பார்த்து வருவாரு சொன்ன விஜய் அவரு. ஏன்னா விஜயை பத்தி தெரியும். ஆரம்பத்துல இருந்து விஜயோடைய கேரக்டர் என்ன, விஜய் எப்படி வருவாரு, அரசியலுக்கு வருவாரு சொன்னதே நான் தான் எல்லாருக்குமே. மாநாடு நடத்துவாருன்னு சொன்னேன். இப்ப அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க அவருக்கு ஆட்சி இல்லைங்க. 2026 விஜய் இல்லாட்டா ஆட்சி இல்லை. இவ்வளவு பேருக்கு அவர் கஷ்டப்பட்டு போராடி இவ்வளவு தூரம் வந்துட்டு படத்துல ஏதோ காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்களாம். தூரத்துல விஜய் மாதிரி வராருன்னு 1000 நடிப்பு நடிக்க சொல்லு, 1000 படம் எடு. என் தலைவன் மாதிரி நடிக்கிறதோ, என் தலைவன் பேசுற மாதிரி எவனும் எடுக்க முடியாது. டூப் இன்னுமே படம் பிளாப்பு. 29ங்கிறது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வேஸ்ட். தேவையில்லாம பைசா விரயம் பண்ணியிருக்காங்க. இதுக்காண்டி நம்ம தலைவர், துணைத் தலைவர் ஆதவர்ஜுனா வந்து இந்த படத்தை பார்க்க போனான்னு சொல்லிக்கிறேன். நாங்க போங்கன்னு தான் சொல்றேன். போய் காரி துப்புங்க. தியேட்டர் வாசல்ல போய் நின்று காரி துப்புங்க. இந்த படம் வந்து இவங்க எதிர்பார்த்தபடி ஓடும் நினைக்கிறாங்க. கண்டிப்பா ஓடாது. அப்படி இந்த படம் ஓடணும்னா தம்பி ராமையாவுடைய பையன் தான் எடுத்திருக்கிறாரு. தம்பி ராமையா இன்க்ளூடிங் தான் டைரக்டர். அவங்க வந்து இந்த படத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். இவரை பத்தி எடுத்திருந்தால் நாங்க அதை பத்தி கவலையப்பட போறது இல்லை. இவர் இதை மாதிரி படம் எடுத்தா விஜயோட இமேஜ் போயிடும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா எங்களுக்கு விஜயோட நடிப்பு வேற, இந்த படத்துல காமிக்கிறது வேற. நான் ட்ரெய்லர்ல பார்த்தேன்.
என்னதான் நீங்க அவரை பத்தி உள்டாவா போட்டாலும் கதைக்கு உதவாது. 2026 அவர் வெற்றி நிச்சயம். அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு பிழைக்க வேணும்னா நீங்க வேணா விஜயை பத்தி நாங்க எடுத்துருக்கோம்னு பீத்திக்கிங்க. நான் படத்தை பார்க்கறதுல விஜயோட லெவல் வேற, அவருடைய கெத்து வேற, அவருடைய நடிப்பு வேற. தூரத்துல இருந்து பார்த்தா அவரமா இருக்கு, பக்கத்துல இருந்து பார்த்தா அவரமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உதந்தி கிளப்பி விட்டு இந்த படத்தை பில்டப் பண்ணலாம்னு நினைச்சா விஜய் அவங்களுக்கு பிச்சை போட்ட மாதிரின்னு சொல்லுவேன். உங்களுக்கு அந்த பிச்சை வேணும்னா தாராளமா விஜய் பிச்சை போட்ட மாதிரி. அவர் உங்க விஷயத்துல அவருக்கு 1000 வேலை இருக்கு, அரசியல் அவ்வளவு இருக்கு. இந்த படத்தை பார்ப்பாரு, இந்த படத்தை பத்தி யாராவது சொல்லுவார்னு நினைச்சு நீங்க பில்டப் பண்ணாதீங்க. தயவு செய்து அது அவர் காலுக்கு போக வேண்டிய வேலையே இல்லை. அதுக்கு முன்னாலே ஆதவ அர்ஜுனா தடுத்துட்டாரு. யாரு பார்க்க போனாங்கிறாருன்னா அதை விட என்ன சொல்றேன், போக வேணாம்லாம் நம்ம சொல்ல வேணாம். அது மக்களுக்கே தெரியும். அந்த ட்ரெய்லரை பார்த்தாலே போக மாட்டாங்க. அது ரெண்டாவது நம்ம தலைவரை பத்தி ஏதாவது சித்தரித்திருந்தாங்கன்னா மக்கள் கண்டிப்பா ஆதரவு அந்த படத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏதோ அவர் கையில இருக்கிற வந்த பைசா சமாளிக்கணுமே, ஏதாவது டைரக்ட் பண்ணா யாரை பண்ணலான்னு பார்த்தாலும் சரி விஜய் போட்டு போவேன்னு சொல்லி பண்ணியிருக்காரு. சரி, இந்த படம் ஓடனால் விஜய் பிச்சை போட்ட மாதிரி அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். தம்பி நம்ம என்ன சொல்றோம்னா விஜய் கலங்கரம் பத்திரம் அது மாதிரி இந்த படம் இருக்கும், விஜய் நல்ல விதம் அப்படின்னு இருந்தா சந்தோஷம். அப்படி இல்ல நீங்க திருப்பியும் இதே அடுத்தவன் வந்து வேற மாதிரி பேசுவான். நீ என்ன சொல்ல, நீ அதுக்கு பேசாம அறிக்கை கொடுக்காம இருந்தா பெட்டரா வந்திருக்கும். அவரை மாதிரியே இல்ல, அவரை மாதிரியே நாங்க செய்யல, அவரை மாதிரியே ஒரு ஆளை உருவாக்கல, இப்படி ஒன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அடுத்தவன் அதை பில்டப் பண்ணுவான். இது எங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை. நாங்க எடுத்து இது ஒரு பெருசா நாங்க எடுத்துக்க போறதும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. நாங்க வந்து அரசியல்ல வந்து ஒரு கட்சியை குறி வச்சு ஜெயிக்கணும், அந்த கட்சியை விட்டு நாங்க ஜெயிக்கணும்னு ஒரு முடிவுல இருக்கோம். அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு உண்டான சுற்றுலா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு தலைவர். அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு மக்களுக்கு 1000 வேலை இருக்கு. எக்ஸாம் பிள்ளைகளுக்கு முடியணும். அது முடிஞ்சாலும் லீவ் விடுது, பிள்ளைகளை கூட்டிட்டு போகணும். அடுத்தால எக்ஸாமுக்கு ரூபா கட்டணும். அந்த பிஸியில மக்கள் இருக்காங்க. அதனால மக்கள் பார்க்க போக வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், போக மாட்டாங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அரசியல் டைம்ல வந்து இந்த மாதிரி அரசியல் சம்பந்த படம் எல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதனாலதான் ஜனநாயகத்தை நிப்பாட்டி வச்சாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அனுமதி வந்து அதுதான் நம்மளுடைய ஜனநாயகம். ஒரு கல்ல வெண்ணெய், ஒரு கல்ல சுண்ணாம்பு வைக்கிறது. இது இன்னைக்கு புதுசா எம்ஜிஆர் காலத்திலே இருந்ததுங்க. எம்ஜிஆருக்கு அவ்வளவுப்பட்ட பெரிய தலைவர், அவரே ஆட்டி படைச்சாங்க உலக சுற்று வாலிபன். அந்த படம் பிரேக் பண்ணலாம் பார்த்தாங்க. அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த படத்தை வெளியே கொடுத்தாங்க. இப்ப எலெக்ஷன் முடியட்டும், படம் எப்படி ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருதா இல்லையான்னு பாருங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுல யாரும் விமர்சிக்கல. அப்படி விமர்சிச்சிருந்தா உண்மையை சொல்லியிருப்பாரு. அந்த படத்துல ஏதாவது நிகழ்ச்சி இருந்தால் இப்ப தடை பண்ணிருக்காங்க, உண்மை நிகழ்ச்சி மக்களுக்கு தெரிஞ்சா ஓட்டு போட மாட்டாங்க. அதனால படத்தை நிப்பாட்டி இருக்காங்க. என்று எத்தனை நாள் தான் மூடி வைப்பீங்க கை வரிக்காது, கையை விரிச்சிட மாட்டீங்க. இந்த படம் தானா வரும் பாருங்க, கவலைப்பட தேவையில்லை. மக்கள் வந்து இதுக்கான ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க போறது இல்லை. எங்களுக்கு தலைவர் படம் வரும்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க இதை பத்தி கவலைப்பட போறது, அவர் நடிப்பு எங்களுக்கு தெரியும். இதோட இந்த படத்தோட லாஸ்ட் எங்களுக்கு தெரியும். அடுத்த அரசியலுக்கு வந்துட்டாரு. நாங்க அரசியல் கண்ணோட்டத்தை பார்த்து வெற்றி அடையதான் நாங்க பார்க்க போறோமே தவிர ஜனநாயக படம்லாம் நாங்க வந்து பொருட்டே படுத்தல. அது தானா வெளியே வரும். கடவுள் இருக்காரு, எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆண்டவனா பார்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாரு நம்பிக்கை இருக்கு. அதுமாதிரி தம்பி வந்து விஜய் கூட நிறைய படம் எல்லாம் நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து விஜய் வந்து தப்பா காட்டுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, காட்டாலும் மிச்சம் இருக்கிற விஜய் கவுத்தி விடுற எத்தனை பேர் இருக்கா இன்னைக்கு, இன்னும் கவுத்தி விட்டுட்டே இருக்கான் பாருங்க. அது மாதிரி உள்ள ஆட்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசாக்குவாங்க. அவங்களுக்கு அந்த படம் ஓடும், அவ்வளவுதான். அதுக்காண்டி எங்க தலைவரெல்லாம் ஒண்ணு அசைக்க கூட முடியாது. அவர் பேரும் கட்டுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இந்த படத்துக்கு வந்து விஜய் எந்த இதை சொல்லல, ஆனா சும்மாகிற ஆதவாஜனா மக்கள் அது இல்ல, அப்படி கிடையாது. ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல, கட்சி சார்பா ஒண்ணு சொல்லணும்ல. தலைவனை பத்தி 4 பேர் சொல்றாங்க அப்படிங்கும் போது படத்துல ட்ரெய்லரை காமிச்சிருக்காங்க. மீதி பாட்டு என்னன்னு தெரியலையே. தலைவரோட பாசம் தான். தலைவரோட பாசத்தால அவர் சொல்றாரு இந்த படத்தை பார்க்க வேணாம், தலைவரை பத்தி தப்பா இருந்தா நம்ம பார்க்க வேணாம் அப்படின்னு தான் சொல்றாரு. இப்பன்னு சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம், இப்பன்னு சொல்ல முடியாது. மனசுல அவர் நினைச்சிருக்கலாம்ல. இல்ல, புஷ்யானந்த் வந்து விஜய் நடிச்சு இருக்கும்போது புஷ்யானந்த் கூட இருந்தவர். சரி, அவர் எதுவும் சொல்லல. அதுக்கு மேல ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காருங்கிறீங்க. அவர் தேர்தல் பணி மும்முரமா இருக்காரு. இல்ல மும்முரமா இல்ல, அதிக மும்முரம் அவர் கையில தான் இருக்கு. இருக்க இல்லன்னு சொல்லல. அப்பா ஒரு ஃப்ரீயா இருந்திருப்பாரு, புஷியா வந்து பிஸியா இருந்திருப்பாரு. இவர் கொஞ்சம் அந்த நேரத்துல ஒரு கேப் இருந்திருக்கும், ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாமே, அந்த கேப்ல இந்த பேட்டியை பேசிருக்கலாம். அதுவும் போடல.
இல்ல புஷி ஆனந்த் வந்து பிஸியா இருக்காருன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் கூட அவர் கேப் இல்ல. எலெக்ஷன் முடிகிற தனியும் அவர் கொஞ்சம் கூட கேப் கிடையாது. செங்கோட்டையனுக்கு அந்த மாதிரி ஃபுல் கேப் கிடையாது, எல்லாம் பிஸி. இவரு மற்ற ஊழல் ஆதரவாளர்கள் வந்து தொழில் நிறுவனமா அவருக்கு இருக்கு. ஊழல அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குல்ல. சும்மான்னு கிடையாது. ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான், எத்தனை நேரம் தான் ஊர் சுத்துவான் மக்களை பாக்குறதுக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே ரெஸ்ட் இருக்காது. அந்த நேரம் மைக்க நீட்டி இருப்பாங்க. வேற என்ன? இனிமே என்ன டைம் இருக்கீங்க? இன்னும் இவ்வளவு நாள் இருக்கு. இந்த கடைசி நேரம் வரைக்கும் நம்ம போலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அதாவது இன்னும் அவருக்கு வேற ஏதாவது ரூபத்துல பிரச்சனையை கொடுப்பீங்களே. இன்னும் அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் சால்வ் பண்ணிட்டு தானே வராரு. இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் யார் எது சொன்னாலும் அதை பதில் பேசுறதுக்கு ஆதரவாளர்களுக்கு பவர் கொடுத்திருப்பாங்க. அதனால அவர் பேசலாம். அது வந்து அந்த பிடிக்காதவங்க அவர் மாதிரி கெட்டப்பு, அவர் நடிப்புமா. என் தலைவன் போய் நடிக்க முடியுமாமா? இல்ல, சான்ஸே இல்லைங்க, வாய்ப்பே கிடையாது. இவங்களா இப்ப நடிப்பே தெரியாத அந்த படத்தை போய் பார்த்துட்டு விஜய் மாதிரியே இருக்கான், விஜய் மாதிரி நடக்கிறாரு. சான்ஸே இல்ல. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாங்க, வதந்தியை கிளப்பி விடுறாங்க, அவ்வளவுதான். இது அவருடைய நடை என்ன, அவருடைய ஸ்டைல் என்ன, அவருடைய ஃபைட் என்ன, அதுக்கு ஈக்குவலால வர முடியாது. வேணா இவங்க வேற ஏதாவது மிக்சிங் ஏதாவது பண்ணலாம் படத்துக்குள்ள. மீதி நேரத்துல ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அப்படிதான் என் தலைவர் மாதிரிலாம் அப்படி தெரியல. கெட்ட விதமா காமிச்சாலும் அவங்களுக்கு 7.5 தான். மக்கள் அடுத்த படம்லாம் ஊத்தி எடுத்துரும், இந்த படத்துமே ஊத்திரும். ஏன்னா ஒரு 10 பேர் பார்த்தா 100 பேர் சொல்ல மாட்டாங்களா? நீங்க யூடியூப் எவ்வளவு வளர்ந்துருக்கீங்க. 100 பேர் பார்த்தா 1000 பேர் சொல்ல மாட்டீங்களா? 1000 பேர் பார்த்தா 1,00,000 பேர் சொல்ல மாட்டீங்களா? எல்லாமே 1 ஹவர்ல விஷயம் வெளியே வந்துடும். படத்தை ரிலீஸ் அன்னைக்கு 1 ஹவர்ல நாரி போயிடும். ஒரு பேர் போக மாட்டான். அங்க போற சும்மா ஏதோ அவன மாதிரி நடிச்ச மாதிரி சொல்லி வதந்தியை கிளப்புறாங்க. நம்ம இதை வச்சு பார்க்க படத்துல ஒண்ணுமே இல்ல, போக மாட்டாங்க. நல்ல விதமா காட்டிட்டா அதுக்கு அப்படி கிடையாது இல்ல. இவர் ஏதோ அப்ஜெக்ஷன் பண்ணிருந்தாங்க, இவர் தலைவர் தான் அப்ஜெக்ஷன் பண்ணலையே. இப்ப ஜனநாயகத்துக்கு அப்ஜெக்ஷன் பண்ணனால படம் நிக்குது. இது என் தலைவர் அந்த படத்துக்கு அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டான். அப்படின்னு அவருக்கு விஜய்க்கு தோணிந்தால் விஜய் நிப்பாட்ட சொல்லிருக்கலாம். அவர் அதை பத்தி கவலைப்பட போறதே இல்லையே. அவர் மனு கொடுத்தாதான் படத்தை நிப்பாட்டு வாங்குவாங்க. என்ன மாதிரியே இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வழக்கு போடலாம். இவர் இருக்கிற வேலையை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் அவருக்கு. அரசியல் வரணும், அரசியல் போகணும்னு இருக்கும்போது இவங்க மாதிரி சின்ன ஆள்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இருக்க முதல்ல சொல்லுங்க. மக்களை பாக்குறதுக்கு நேரம் இன்னும் பத்தல. 24 மணி நேரம் பத்தல. 24 மணி நேரம் இன்னும் பத்த மாட்டேங்குது அவருக்கு அரசியல். அதுக்கப்புறம் இந்த வெட்டியா உள்ளதுக்கு எப்படி போவான்? புரிஞ்சுங்களா? அவருக்கு இப்ப அரசியல் பாக்குறதுக்கு நேரம் இல்ல, அரசியல் பாக்க நேரம் இல்ல, இதுக்கு அரசியலே பாக்குறதுக்கு அவருக்கு டைம் இல்ல. இந்த சினிமா மேட்ரு இந்த மாதிரி அவரை பத்தி வருது எல்லாம் பெரிய மேட்ரு அவர் எடுத்துக்க போறது இல்லை.